பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த கடைசி வாரத்தில் இந்த பரிசுத்த வாரங்களில் நம்ம இந்த உபவாசத்தை குறித்து தியானிப்பது பெரிய மகிழ்ச்சியான காரியம். இந்த நாளில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது அவர் சவுலாக தமஸ்கு வீதியில் சந்திக்கப்பட்ட போது ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த சவுல் என்ற இந்த வாலிபன் அங்கே தேவனுடைய சமூகத்தில் அவர் இப்போ கண்ணு தெரியலை, 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார். இதை ஒரு ஃபாஸ்டிங்காக நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, இவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம். இதுவரைக்கும் எந்த சபையை இவர் துன்பப்படுத்தினாரோ அதே சபைக்காக இப்பொழுது அங்கே ஓடப்போகிறார். எந்த தேவனை துன்பப்படுத்தினாரோ அந்த தேவனுக்காக வாழப்போகிறார். இதுவரைக்கும் எந்த ஜனங்களை கொலை செய்யணும்னு நினச்சாரோ அந்த ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாட போகிறார். இப்படி வாழ்க்கையில் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுனாக மாறி போனது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை இப்பொழுது இந்த சவுல் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த ஃபாஸ்டிங்? ஏன் இவர் இந்த இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார்? என்ன காரணம்? இதில் பார்த்திங்கன்னா 3 விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். 1, மனம் திரும்புதலின் தாக்கம். மனம் திரும்புதலின் தாக்கம் வாழ்க்கையில் வந்த அந்த பெரிய ஒரு மனமாற்றம். அவரால் சாப்பிட முடியல. ஏன்னா, இந்த தேவனையா நான் துன்பப்படுத்தினேன், இந்த இயேசுவையா நான் துன்பப்படுத்தினேன், இந்த ஜனங்களையா நான் துன்பப்படுத்தினேன், இந்த சபையையா நான் துன்பப்படுத்தினேன். இயேசுவை துன்பப்படுத்தினார், இயேசுவை பின்பற்றுகளை துன்பப்படுத்தினார், இயேசு கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சோமே. எப்பவுமே அந்த மனஸ்தாபம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லது. அதாவது ஆவிக்குரிய மனஸ்தாபம் ரொம்ப நல்லது. அது ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம வேதத்துலேயும் படிக்கிறோம். நமக்கு எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் மனம் திரும்புவது நல்லது. மனஸ்தாபத்தோடு நிறுத்திடாமல் மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதலுடைய தாக்கம்தான் சாப்பிடாமல் கடந்த தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற அனுபவம். ஸோ முதலாவது, புசியாமலும் குடியாமலும் இருந்ததற்கு காரணம் மனம் திரும்புதலின் தாக்கம். 2வது 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். இப்போ பெரிய திட்டத்தை அனனியாவுக்கு சொல்லி, சவுலை குறித்து சொல்லி, இப்போ அனனியாவை சவுலிடத்தில் அனுப்புகிறார். பாருங்க, இப்போ ஒரு பெரிய ஒரு பிளானை சொல்கிறார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அனனியாவுக்கு சொல்லி தான் அனுப்புகிறார். அவன் எவ்வளவா எனக்கா பாடுபடணும், அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த அனனியாவை அனுப்பினார். 2வதாக தேவ திட்டத்திற்கான ஏக்கம். அதனால தான் அந்த சந்திக்கப்பட்டவனே 6ஆம் வசனத்தில் பாருங்களேன், 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அப்போ இவருக்குள்ள நான் என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கான ஏக்கம் அவருக்குள் வந்தது. மனம் திரும்புதலுக்கான தாக்கம். 2வது, தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஏக்கம் அவருக்குள் வந்தது. அந்த ஒரு தாக்கம் வந்ததுனால தான் 2வது, நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்தது, அந்த ஏக்கம் இவரை 3 நாள் புசியாமலும் குடியாமலும் வைத்திருந்தது. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், அவ்வளோதான். பாருங்களேன், ஆண்டவர் சந்தித்த உடனே நான் உங்களை பின்பற்றுனா எனக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தன்னுடைய திட்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் தேவ திட்டத்திற்காக ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்தார். பார்த்தீங்களா? இது நமக்கு தேவை. ஃபாஸ்டிங் இருக்கிற டைமெல்லாம் நான் என்ன செய்யணுன்றதை கேட்க பழகுங்க. ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. நிறைய பேர் ஃபாஸ்டிங்கிற பேரில் ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழுமையாய் அர்ப்பணிப்பதில் மாத்திரம் உங்கள் உபவாச நாட்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க. தேவனிடத்திலிருந்து திட்டத்தை வாங்குவதில் நீங்கள் திட்டமிடுங்க. நீங்கள் திட்டத்தை சொல்வதிலே தயவு செய்து கவனமாக இருங்க. ஆண்டவருக்கு நம்ம திட்டத்தை சொல்ல வேண்டாம். தேவன் அவருடைய திட்டத்தை நமக்கு அறிவிக்கட்டும். கர்த்தர் அழகாய் நடத்துவார். ஸோ 3வதாக 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம்.
ஸோ தேவ பணியை செய்வது அவர் நோக்கமாக இருந்தது. தேவ பணியை செய்ய நோக்கமுள்ளவராய் இருந்த இந்த சவுல், அவருக்குள்ளாக மனம் திரும்புதலில் வந்த தாக்கம், தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் அறிவதிலே ஏக்கம், மூன்றாவது தேவ பணியை செய்வதில் அவருக்குள் இருந்த அந்த நோக்கம். அதனால தான் தாமதமின்றி, இப்போ தானே வந்தேன், நீ யார் ஏற்றுக்கொள்வா அப்படிலாம் சொல்லாமல் இம்மீடியட்டாக ஆண்டுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனடியாக அவருக்கு பிரச்சனை. 23ஆம் வசனத்தில் பாருங்கள், யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரோ அவ்வளவு வேகமாக பிரச்சனையும் வந்துருச்சு. அதில் அவர் சோர்ந்து போகலை. கடைசி வரைக்கும் இந்த இயேசுவுக்காக அவர் வாழ்ந்தார், தன் ஜீவனையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்த இந்த சவுல் வாழ்க்கையிலே அவர் எடுத்த அந்த ஃபாஸ்டிங், மனம் திரும்பினாரே, அதிலே வந்த தாக்கமும், அவர் தேவ சித்தத்தை அறிய வேண்டும், திட்டத்தை அறிய வேண்டும் என்ற ஏக்கமும், தேவ பணி செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் சவுல் வாழ்க்கையில் இருந்ததை இந்த 9ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். ஃபாஸ்டிங் இருப்பான், அந்த ஏக்கத்தோடு, நோக்கத்தோடு, அந்த தாக்கத்தோடு தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்வோம். தேவன் நம்மை நடத்துவார். அன்றைக்குரிய மனப்பாட வசனம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு, அவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்போம். நாமும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற தேவனுடைய பாத்திரமாய் விளங்குவோம். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். இந்த வசனம் இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதியிலே எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே சவுலுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காய் ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கான அந்த தாக்கம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்ற ஏக்கம் எங்களுக்குள் இருக்கட்டும். கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கமுடையவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.